ஒரு மேட்ச், ஒரே ஒரு தோல்வி. T20 உலகக்கோப்பையோட பிரபல தாவேதார்கள்ல ஒருத்தரா இருந்த ஆஸ்திரேலியாவோட கனவே கிட்டத்தட்ட களைச்சி போட்டுடுச்சு. வாங்க அந்த அதிர்ச்சி ஊட்டின போட்டியோட முழு கதையும் பார்க்கலாம். மேட்ச் முடிஞ்சதும் ஆஸ்திரேலியா கேப்டன் மிச் மார்ஷ் சொன்ன வார்த்தைகள் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு கேப்டனே இப்படி சொல்றாருன்னா அந்த தோல்வி அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு. இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. எப்படி எப்படி உலகின் டாப் டீம்ஸ்ல ஒன்னு இந்த நிலைமைக்கு வந்துச்சு? வாங்க இந்த மேட்ச்ல என்னதான் நடந்துச்சுன்னு நாமளே உள்ள போய் அலசி பாத்துறலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மேட்ச் நடந்த சூழல் ரொம்பவே வித்தியாசமானது. இது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சாதாரண லீக் மேட்ச் கிடையாது. இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். நினைச்சு பாருங்களேன், டூர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது எல்லாரும் ஆஸ்திரேலியா தான் கப் அடிக்குன்னு சொன்னாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஜிம்பாப்வே கிட்ட தோத்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அதனால ரொம்ப பலமான இலங்கை அணிக்கு எதிரான இந்த மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணுன்ற பயங்கரமான பிரஷர்ல இருந்தாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீமுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். பிளேயிங் லெவன்ல யாரை எடுக்கிறதுன்னு பாருங்க. கேமரன் கிரீன் சரியாவே ஆடல. இன்னொரு பக்கம் மாட் ரென்ஷா ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு சூப்பரான 50 அடிச்சிருந்தாரு. இந்த விவாதமே ஆஸ்திரேலியா அணி எவ்வளோ அழுத்தத்தில் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்ல டாஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது இலங்கைக்கு சாதகமா அமைஞ்சது. அவங்க ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்த உடனே முழு பிரஷரும் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் மேல வந்து விழுந்துடுச்சு. சரி, மேட்ச் ஆரம்பிச்சது. ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் இருக்கே, அது ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல ஹீரோ மாதிரி மாஸ் காட்டிட்டு கடைசியில அப்படியே தலகீழா மாறிடுச்சு. அடடா, என்ன ஒரு ஆரம்பம்! டிராவிஸ் ஹெட்டும் மிச் மார்ஷும் சேர்ந்து முதல் விக்கெட்டுக்கு 104 ரன்கள் குவிச்சாங்க. இத பார்த்ததும் ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஒரு இமாலய ஸ்கோர் அடிக்கும் தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆமாங்க, 2 பேருமே அரசதான் அடிச்சு பட்டைய கிளப்புனாங்க. இலங்கை பந்து வீச்சாளர்கள் என்ன பண்றதுனே தெரியாம திணறி போயிட்டாங்க. அந்த நேரத்துல மேட்ச் முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியா கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனா கிரிக்கெட்ல நம்ம ஒன்னு நினைச்சா அங்க வேற ஒன்னு நடக்கும் இல்லையா? அந்த பார்ட்னர்ஷிப் உடைஞ்சதுதான் தாமதம். மொத்த ஆட்டமும் அப்படியே தலைகீழா மாறி போச்சு. இந்த சார்ட்டை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். முதல் விக்கெட்டுக்கு 104 ரன். ஆனா அதுக்கப்புறம் வந்த அடுத்த 9 விக்கெட்டுகளும் சேர்ந்து வெறும் 77 ரன்களுக்குள்ள சரிஞ்சிடுச்சு. ஒரு கனவு மாதிரி ஆரம்பிச்சு ஒரு கெட்ட கனவு மாதிரி முடிஞ்சது அவங்களோட பேட்டிங். கடைசியில ஆஸ்திரேலியா 181 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. 104 ரன்னுக்கு விக்கெட்டே போகாம இருந்து இந்த ஸ்கோருங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனாலும் இது ஒரு சவாலான ஸ்கோர் தானே, இல்லையா? இப்ப வாங்க கதையோட அடுத்த பாதிக்கு வருவோம். இலங்கையோட சேசிங். இத வழிநடத்தினது ஒரே ஒரு வீரர். அது ஒரு உண்மையான ஹீரோவோட ஆட்டம். சேசிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இலங்கை ஒரு விக்கெட்டை இழந்துடுச்சு. ஆனா அதனால அவங்க கொஞ்சம் கூட அசரல. ஒரு ஜபர்தஸ்த் பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆட்டத்தோட நாயகன் பதும் நிசங்கா. அடங்கப்பா, என்ன ஒரு பேட்டிங்! வெறும் 52 பந்துகள்ல ஆட்டம் இழக்காம 100 ரன்கள் அடிச்சாரு. ஆஸ்திரேலியா பந்து வச்ச 4 பக்கமும் சிதறடிச்சு மேட்ச ஒத்த ஆளா இலங்கைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. நிசங்காவே என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். ரொம்ப எளிமையா சொல்றாரு. ஆனா அவர் ஆடின அந்த ஆட்டம் ஆஸ்திரேலியாவோட உலகக்கோப்பை கனவையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிடுச்சு. முடிவு ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. இலங்கை இன்னும் 12 பந்துகள் மீதம் வச்சு 8 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சாங்க. இது ஒரு முழுமையான ஆதிக்கம்னு தான் சொல்லணும். சரி, இந்த தோல்வியோட விளைவு என்ன? ஆஸ்திரேலியாவோட உலகக்கோப்பை எதிர்காலம் என்ன ஆச்சு? அதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நிலைமை ரொம்பவே சிக்கலாயிடுச்சு. ஆஸ்திரேலியா அடுத்த சுற்றுக்கு போகணும்னா அவங்க ஜெயிக்கிறது மட்டும் பத்தாது. மத்த அணிகளோட முடிவுகளும் அவங்களுக்கு சாதகமா அமையணும். இது கிட்டத்தட்ட அவங்க கையிலேயே இல்லாத ஒரு விஷயம். ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா சோகத்துல மூழ்கிருக்கு, மறுபக்கம் இலங்கை கேப்டன் தசுன் ஷானகோட கொண்டாட்டத்தை பாருங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு அவரோட வார்த்தைகளே சொல்லுது. கடைசியில மிச் மார்ஷ் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் ஆஸ்திரேலியாவோட நிலையை ரொம்ப கச்சிதமா சொல்லுது. அவங்க செஞ்ச எல்லா முயற்சிக்கும் பிறகும் அவங்களோட விதி இப்ப மத்தவங்க கையிலையும் அதிர்ஷ்டத்திலேயும் தான் இருக்கு. கிரிக்கெட்ல அற்புதங்கள் நடக்கலாம். ஆனா இந்த முறையும் அப்படி ஒரு அற்புதம் நடந்து ஆஸ்திரேலியா மீண்டு வருமா? இல்ல டோர்னமெண்டோட ஃபேவரட்ஸா வந்தவங்களோட உலகக்கோப்பை பயணம் இங்கேயே முடிஞ்சிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?